அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம பதிவிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புகள் ரிலேட்டடாக வெளியாகக்கூடிய கட்டுரைகளையும் அது நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் போய் சேராது. நம்ம தான் அதை கொண்டு போய் நம்மளை மாதிரி பல பேர் இருப்பாங்க. ஸோ நம்மளும் எல்லா விஷயங்களுமே எல்லாருமே பேசுகிறாங்க. நம்ம கவனிக்கப்படாத பல முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் பதிவிட்டே இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய உதவி பொறியாளர் அவங்களுடைய எக்ஸாம் பற்றி கோர்ட் கேஸு நிறையா இருக்குது. அதை தாண்டி இது ஒரு புதிய தகவல் தான். இது என்ன அப்படின்னா, அசிஸ்டண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய சம்பள உயர்வு எந்த மாதிரி இருக்குது, இன்னும் அவங்களுக்கு உயர்வு ஆகலை, உயர்வு பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அது குறித்த ஒரு ஆர்டிக்கல் தான் இது. பேப்பரில் வெளியான ஒரு கட்டுரை தான் இது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அசிஸ்டண்ட் இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சங்கம் பிஇ முடிச்சுட்டு அவங்க ஏஇயாக வராங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க அசிஸ்டண்ட் அர்ஜனாக வராங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி இந்த பிஇ முடித்த ஏஇ அவங்களும் எம்பிபிஎஸ் முடித்த அசிஸ்டண்ட் ஜட்ஜனும் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. 2008 வரைக்கும் கவர்மெண்ட் டாக்டர்களுக்கு இணையாக தான் ஏஇக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு. 2008 வரைக்கும். ஆனால் 6வது சம்பள கமிஷன் 6th பே கமிஷன் வரும்போது தாசில்தார், இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஇயை விட சம்பளம் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ 7வது சம்பள கமிஷன் வரும்போது தாசில்தாருக்கு, இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஏஇ அவங்களுடைய இது லெவலில் குறை கிரேடில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் டாக்டர்களுக்கு மட்டும் சம்பளம் கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்டுச்சு. எப்போனா 7th பே கமிஷனில். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇக்கு அவங்களுக்கு கூட்டலை. டாக்டர்களைப் போல் நாங்களும் உயர்கல்வி கற்றவர்கள். ஸோ அப்படிங்கும்போது தாசில்தார், இன்ஸ்பெக்டர் அவங்களாம் பதவி உயர்வு மூலமாக தான் வராங்க. ஆனால் தொழிற்கல்வி பெறாதவங்க அவங்க யாருமே. அவங்கள ஏஇயோட இணைத்து சம்பளம் வழங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொழிற்கல்வி முடித்து டைரெக்டாக நாங்கள் வரோம், எங்களுடைய கிரேடும் தொழிற்கல்வி முடிக்காமல் பதவி உயர்வில் வரவங்களுடைய அவங்களோடையும் ஒரே இதில் வச்சு சம்பளம் வழங்க முடியாது. ஆனால் ஒரே கிரேடில் பதவி உயர்வு, ஒரே கிரேடில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த அசிஸ்டண்ட் ஜட்ஜன் அடுத்த லெவலில் சம்பளம் வாங்குகிறாங்க. ஆனால் எங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குன்னு அவங்க 2018 நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது பாகத்தில் இருக்குது. சம்பளத்தை அவங்க கூட்டி வழங்கணும் ஏஇக்குன்னு. ஸோ அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள பிடபிள்யூடி, வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு, ஹைவேஸு, வாட்டர் போர்டு, இபி, ரூரல் டெவலப்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, இந்த மாதிரி அனைத்து துறைகளின் கீழேயும் 4500 ஏஇ இப்போது வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் சேர்த்து பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, குடிநீர் வாரியம், மின்சார வாரியம், ஊரக வளர்ச்சி, வேளாண் பொறியியல்னு 7 டிபார்ட்மெண்ட்டில் கீழே பொறியியல் முடித்து ஏஇயாக ஒர்க் பண்ணுறவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னா 4500 பேர். இவங்க எல்லாருமே தற்போது வர 6வது சம்பள கமிஷன் நிர்ணயித்த சம்பளத்தை தான் பெறுறாங்க. 7th பே கமிஷன் இவங்க வாங்கலை. அது எங்களுக்கு இந்த இதை சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு மாண்புமிகு சிஎம் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. சிஎம் அவர்களும் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாலேயும் நான் சிஎம் பொறுப்பேற்ற உடனே இந்த பிரச்சனையை சரி செய்து தரேன், தற்போது வரை எந்த முயற்சியும் எடுக்கலை, அதனால் சிஎம் தலையிட்டால் மட்டும்தான் நாங்கள் வழக்கை வாபஸ் பெறுவோம், இல்லாட்டினா பெறமாட்டோம்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் நமக்கு தெரிஞ்ச கருத்து என்ன அப்படின்னா, இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சுட்டு டைரெக்டாக உள்ளே வராங்க. ஸோ அவங்க
அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு இணையாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து அடுத்த பே கமிஷனில் கூட்டும்போது இவங்களையும் கூட்டியிருந்தா அதான ப்ராப்பராக இருக்கும். ஆனால் இவங்களுடைய கிரேடை அப்படியே வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஈக்குவலாக உள்ள இந்த அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு மட்டும் சம்பளம் உயர்த்தி கொடுக்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவங்க ஒரு நியாயமான கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்கப்படுற பட்சத்தில் இந்த மேட்ரு இன்னும் கவனம் பெற்று மேலே போகிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஏஇ அவங்களுக்கு வந்து 7th பே கமிஷன் மூலமாகவோ இல்லை வந்து இன்க்ரிமெண்ட் அதிகமாக வரும்போது அவங்களுடைய ஊதியம் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இன்னும் தரம் உயர்த்தப்படலாம். ஸோ அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு இணையான ஊதியம் இவங்களும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஊதியம் உயர்வு இப்போ பண்ணாங்க அப்படின்னா புதியதாக உள்ளே போகக்கூடிய எல்லா ஏஇ அவங்களுக்குமே ஊதியம் வந்து கண்டிப்பாக ஊதிய விகிதம் மாறுபடும். ஸோ அவங்களுக்கு இன்னும் அதிகமான சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ஜட்ஜனுக்கு இணையாக தான் எங்களுக்கு சம்பளம் இருக்குது. ஸோ எம்பிபிஎஸும் ஒரு தொழிற்கல்வி, பிஇயும் ஒரு தொழிற்கல்வி. அப்போ 2 பேருமே டேரெக்டாக தான் உள்ளே வரோம். அப்போ 2 பேருக்குமே உள்ளே வரும்போது ஈக்குவல் கேடரு, ஈக்குவல் சம்பளம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து 7th பே கமிஷனில் அதிகமாக வாங்குறாங்க, நாங்கள் வந்து 6th பே கமிஷன் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அது நியாயம் இல்லைல்ல. அதனால அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையை வந்து மேலே ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் கூடிய சீக்கிரம் இதை பற்றி இந்த மேட்ரு வந்து இப்போ ரீச் ஆகும்போது கண்டிப்பாக 7th பே கமிஷனை தான் அந்த சேலரியை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு மாண்புமிகு சிஎம் அவர்களை வந்து அவங்க போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சம்பளம் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஏற்கனவே சிஎம் வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிஎம் ஆன உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ப்ராக்ரஸை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இவங்க சம்பளம் கூட்டி வாங்கும்போது ஏஇயுடைய ஸ்டார்டிங் சேலரியும் அதிகமாகும். அப்போ அதிகமாகும்போது இப்போ ரீசெண்டாக ஏஇ செட் ஆகிருக்காங்களே அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உள்ளே என்ட்ராகும் போதே சம்பளம் அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்குது. அவங்க அப்ளை பண்ணும்போது இந்த சம்பளம் எவ்வளவுன்னு இல்லை, இப்போ இந்த மாதிரிலாம் சம்பளம் கூடுச்சு அப்படின்னா அவங்க உள்ளே போகும்போதே சம்பளம் அவங்க அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நடக்கணும், அதாவது நடந்தால் தான் 7th பே கமிஷன் படி ஏஇ ஸ்கேல் அவங்க வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இப்போ புதுசாக அவ்வளோ ஜாயின் பண்ணுறாங்களா அவங்களும் ஏஇ தானே. ஸோ அவங்களுடைய சேலரியும் கண்டிப்பாக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அது நம்மளுடைய ஏஇ எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து சம்பளம் உயர்வு வாங்குகிறாங்க, சம்பளம் வந்து அந்த சம்பள கமிஷன் வந்து பரிந்துரைக்குமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் 6வது சம்பள கமிஷன் தான் இருக்குது, 7வது சம்பள கமிஷன் வரலை. ஸோ அது நிர்ணயம் பண்ணும் தொகையை அவங்க வாங்குகிற பட்சத்தில் இப்போ ஏற்கனவே ஏஇயாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கள அவங்களுக்கும் இப்போ இந்த சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் திரும்ப உள்ளே வராங்கள அவங்களுக்கும் சம்பளம் வந்து அவங்கள மாதிரி இவங்க அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 7th பே கமிஷனுடைய பரிந்துரையை ஏஇ வாங்கினாங்க அப்படின்னா இப்போ ஏஇ அப்ளை பண்ணும்போது என்ன சம்பளம் இருந்துச்சோ அதை விட அதிகமாக தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது நடக்காமல் போகிறதும் நம்ம கையில் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது, இந்த மாதிரி பின்னால் வந்து ஒரு ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்குது, இவங்கெல்லாம் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை தான் நம்ம வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம இன்ஃபார்ம் பண்ணுற எல்லா நியூஸுமே ப்ராப்பராக வந்து நியூஸ் பேப்பரில் கட்டுரையாகவும் இல்லை வந்து தீர்ப்புகளாகவும் ஆர்டிக்கலாகவும் வெளிவந்ததை தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அஃபீஷியலாக உள்ளதை மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ணுவோம். அதனால் வந்து நம்ம என்ன ரியாலிட்டியோ நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கமே. பதிவு பண்ணியாச்சு, நீங்கள் வச்சுக்கோங்க. இதை பற்றி அடுத்து எந்த சம்பவம்னாலும் எந்த நியூஸ்னாலும் நம்ம முறையாக அப்லோடு பண்ணலாம், அது ஒன்றும் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கிடைக்கிற சோர்ஸை அஃபீஷியலாக ப்ராப்பராக கிடச்சா நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போ உள்ள ரியாலிட்டி. தேங்க்யூ.